இந்த மேற்குலக நாடுகளோட மீடியா எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் கவர்மெண்டோட கான்பிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் இந்த செய்திகள்லாம் எப்படிதான் கிடைக்குதோ தெரியல. கிடைச்சதுனாலும் பரவாயில்ல, அதை கிடைச்சதோட அவங்களுக்குள்ள வச்சுக்காம மனசோட ஓபனா பப்ளிக் வந்து பத்திரிகையில போட்டுறாங்க. முன்னாடியே கிடைச்சிருக்குமா என்னமோ, சிக்னல் கிடைச்சோடனே போட்டுறாங்களா அப்படின்ற போல சந்தேகம்லாம் வருது. ஏன்னா ஒரு மீடியா தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, இது போல அமெரிக்கா இருக்கிறாங்களா பென்டகான், அவங்க வந்து யூகேல வந்து அணு ஆயுதம் வச்சிருவாங்களா அப்படிங்கிறது போல, வைக்கிறதுக்கு திட்டம் இருக்குது அப்படிங்கிறது போல ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உடனே யூகேல பூரா பத்துக்குச்சு, யூகேல பூரா மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இங்க அணு ஆயுதமா, எதுக்கு, எதுவும் வேண்டாம் அப்படின்னு மக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா மக்கள் சொல்றதெல்லாம் யார் கேட்க போறா? ஆனால் அங்க அணு ஆயுதம் கொண்டு வந்து வச்சிருவாங்களா அப்படின்ற போல சந்தேகம்லாம் பெருசா வலுக்க ஆரம்பிச்சோடனே அமெரிக்கா கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. எங்க அமெரிக்கா ஏதாவது திட்டம் இருக்குதா உங்களுக்கு, இது போல அந்த பத்திரிக்கை சொல்லுது அப்படின்ற போல கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அமெரிக்கா அதை மறுக்கவும் இல்லையாமா, அதை ஆதரிக்கவும் இல்லையாமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வச்சிருவீங்களா, நீங்களே சொல்ற மாதிரி சொல்லிட்டு வச்சா என்ன நடக்கும், மக்களோட ஆவேசம்லாம் எப்படி இருக்குது, மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணிடுது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னா கொஞ்சம் அமைதியா இருந்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வச்சா என்ன ஆகும், வைக்கலைன்னா என்ன ஆகும், இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது போல பல கட்ட விவாதங்கள் போய் அதுக்கப்புறம் ஒரு வழியா வச்சிருவாங்க. ஏன்னா இந்த உக்ரைனுக்கு மிசைல் கொடுக்கறதுக்கு இப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த டாரஸ் மிசைல கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற பேச்சு அது பாட்டுக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இப்போ அதே போலதான் யூகேல வந்து அணு ஆயுதம் வைக்கலாமா அப்படிங்கிறது போல ஒரு திட்டம் இருக்கும் போல தெரியுது. அதுக்கு ஒரு அப்படியே ஒரு லீஃப் பிச் போட்டு பாத்துக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எரியுதுன்னு, கொஞ்சம் எரியுது. இதுக்கப்புறம் எல்லாம் அமர்ந்தனதுக்கு அப்புறமா கொண்டு வந்து கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஏன்னா ரஷ்யா தரப்புல இருந்து மிரட்டுறாங்க இல்லையா, ஒரே ஒரு சப்மரைன் போதும் அங்க வந்து வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஒரு அலை வந்து அப்படியே பிரிட்டனை வந்து அப்படியே தாண்டி போயிடும், பிரான்ஸ் எல்லாம் போய் பிரிட்டனை ஃபுல்லா அழிச்சிட்டு பிரான்ஸ் வரைக்கும் போய் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது போல செய்கையெல்லாம் செஞ்சு காமிச்சிருந்தாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது. அந்த டைம்ல அப்புறம் யூகேக்கெல்லாம் பீதி இருக்குதானு செய்யும். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய செல்களே இல்லையாமா. எப்படிங்க அணு ஆயுதம் இல்லைன்னா அவங்களை காப்பாத்துறது? ஏன்னா பிரான்ஸ் கிட்டே அணு ஆயுதம் இருக்கு, இவங்க கிட்ட இல்லைன்னா எப்படி? என்ன ஒரு பிரிட்டன், அப்புறம் என்ன டாஸ் பிரிட்டன் பேர்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இருக்காது இல்லையா? அதனால அணு ஆயுதம் கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது. சரி, இது ஒரு சைடு இருக்குதுன்னா அடுத்தது அமெரிக்கா எங்க ஒரு கிள்ளி போட்டாங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைவான் கிட்ட. ஏன்னா தைவானுக்கு ஒரு டாப் டிப்ளமேட் வந்து அமெரிக்கால இருந்து தைவானுக்கு போவாங்க அப்படின்னு பேச்சு வந்ததோ இல்லையோ, அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது. ஏன்னா இது போல யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா தைவானை ஆதரிக்குதா? ஏன்னா தைவான்ற ஒரு நாடே கிடையாது, நம்ம தைவானே சொல்லக்கூடாது, நம்ம நாடு அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல, அதனால நம்ம தைவான்னு சொல்லிக்கலாம். இப்ப சீனாவோட ஆதரவா இருக்கிற நாடுல எப்படி சொல்லணும்னா சைனீஸ் தைப்பேன்னு தான் சொல்லிக்கணுமாமா. ஆனா நம்ம தைவானே சொல்லிக்குவோம். இந்த தைவான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு தனி நாடு அப்படின்ற இண்டிபெண்டன்ஸுக்குலாம் அமெரிக்கா உதவாது அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் எப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அப்பயே சொல்லிட்டாரு. ஏன்னா வெஸ்டர்னுக்கு ஆதரவா தானே ரிசல்ட் வந்தது, அதனால அப்பயே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இந்த டிப்ளமேட் போனா அப்ப தைவான்ற நாடு அங்கீகரிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு செயல் வந்துடும் இல்லையா? அதனாலேயே என்னமோ தெரியல, இது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ 33 ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம், சீனாவோட ஃபைட்டர் ஜெட் எங்களோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது போல தைவான் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சீனா மிரட்டவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது போல மிரட்டல்கள் தினந்தோறும் நடக்கிறது தான் தைவானுக்கு. எப்ப பாரு ஓபன் பண்ணி பார்த்தா இன்னைக்கு என்ன 33, சரி ஓகே, நேத்திக்கு எவ்வளவு 12, அதுக்கு முன்னாடி எவ்வளவு 40 அப்படிங்கிறது போல ஃபைட்டர் ஜெட்டா அனுப்புவாங்க, இல்லைன்னா போர் கப்பலா அனுப்புவாங்க, வந்து டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சீனா. இது என்னைக்கு வந்து அங்க வர ஃபைட்டர் ஜெட்டு கப்பல் குண்டுதூக்கி போட போகுது தைவான் மேல அப்படிங்கறதான் தெரியல. ஆனா அது போல பண்ணாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீனாக்கு தைவான்கிறது மிக முக்கியமான ஒரு தீவு, அதை அழிச்சு எடுக்கணும்னு சீனா நினைக்க மாட்டாங்க, அதை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, அதுவும் ஈஸியா பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய போர்னாலெல்லாம் தைவானை மீட்டெடுக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த தைவானை பிடிக்கிறதுக்காக போய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த செமிகண்டக்டர் இஷ்யூ இந்த உலகத்துக்கே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறி நிற்கும். ஏன்னா செமிகண்டக்டர் ரொம்ப அதிகமா தேவைப்படுது, ஆஸ்பத்திரியில இருந்து மொபைல் போன்ல இருந்து எல்லா விஷயத்துக்கு, போனு கார்னு எல்லாத்துக்குமே தேவைப்படுது, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கூட தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது அந்த செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு தான் தைவான் அதிக அளவுல உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாக்குதல் நடக்கிறதுனால அந்த செமிகண்டக்டர் ஃபேக்டரிக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அதனால இந்த சீனா தைவான் பிரச்சனை கொஞ்சம் சுமூகமா போகும், இந்த ரஷ்யா உக்ரைன் மாதிரிலாம் நடக்காது. என்னதான் இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் மேல கொஞ்சம் பார்த்து தான் செய்யறாங்க.
இருந்தாலும் அதை விட இன்னும் ஸ்லோவா ரொம்ப பிரச்சனை இல்லாத மாதிரிதான் இந்த சீனா தைவானை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு டிராப்ட வந்து போட்டிருக்காங்க. இது போல சீனாவோட என்னென்ன மாதிரியான வர்த்தகம் பண்ணலாம், நார்மலா அவங்க என்ன வர்த்தகம் பண்ணலாம், யாரோட வர்த்தகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டிராப்ட் போட்டுக்கிறாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா சீனாவோட ஏற்றுமதி கொஞ்சம் அடி வாங்கும், யூரோப்பை சீனாவோட இறக்குமதி பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நினைக்கிறேன் இந்த யூரோப்பியன் யூனியன் இந்த சீனா கிட்ட போய் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம செய்தியில பார்த்திருப்போம். என்னங்க சீனா ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டதுக்கு சீனா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. என்னங்க பேசுறீங்க, நான் ஷாக் ஆயிட்டேன், என்ன நிலவு இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறது போல கலாய்க்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நீங்க தான் சீனாக்கு அதை தர மாட்டேன் இதை தர மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் நீங்களே சொல்லிட்டு எல்லாம் கட்டளை எல்லாம் போட்டுக்கிறீங்க, ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க. இப்ப வந்து சீனா அது கம்மியா இம்போர்ட் பண்ணிக்குதுன்னு எப்படி, நீங்க கொடுத்தா தானுங்க நான் வாங்க முடியும் அப்படிங்கிறதோட காமெடியா பேசியிருந்தாரு. இப்ப வாங்கதையும் கம்மி பண்ணுவாங்களா யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. இதனால சீனாவோட எக்கனாமி கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது இல்ல, சீனா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சீனாவை கொஞ்சம் டவுன் பண்ணாங்கன்னா ரஷ்யாவும் கொஞ்சம் டவுன் ஆவாங்க. ஸோ சீனா வந்து இந்த போருக்கு போறதுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால இன்னும் கொஞ்சம் டைம் யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆனா இதுக்கு மட்டும் கொடுக்க பிரிக்ஸ் இருக்குது, எஸ்சிஓ இருக்குது, அதனால கவலை இல்லை, ஆப்பிரிக்காலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. நேற்றுக்கு பயில நம்ம பார்த்துருப்போம், இந்த ஆப்பிரிக்கால அந்த ஷஹல் ரீஜன் ஃபுல்லாவே ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிற மாதிரி தெரியுது. வந்துருச்சுங்க, இதுக்கு மேல என்னங்க இருக்கு, அவங்களோட கொடிதான் பறக்க போகுது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ் இல்லையா, இன்னைக்கு ஒருத்தங்க கையில ஒரு காய் இருக்கும், ஆனா நாளைக்கு அந்த காய் வேற ஒருத்தங்க கையில போயிடும், அப்படிதான் சாதிப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சுதான் இந்த மேற்குலகம் வெர்சஸ் இந்த ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான் எல்லாம் டிசைட் ஆகும். அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையும் டிசைட் ஆகும். அதனால அங்க என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்ப்போம். அடுத்தது ஆல்ரெடி இந்த சீனாவோட எக்கனாமி ஆட்டம் கண்டுட்டு இருக்குது. இதுல வந்து 230 கம்பெனி இந்த பில்டிங் கட்டி கொடுக்கறதா சொல்லுவாங்க இல்லையா, வீடு கட்டி கொடுக்குறேன்னு, இந்த ப்ராப்பர்ட்டி கட்டி கொடுக்குற கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, திவால் ஐட்டம்ங்க, எங்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு 230 கம்பெனி கிட்ட போய் வந்து சொல்லிக்கிறாங்களாமா. இதனால சீனா என்ன நாளைக்கு ஓபன் பண்ண சீனா இருக்குமா இல்ல அப்படியே குழி தோண்டி அண்டர் கிரவுண்டுக்கு போயிருமா அப்படிங்கிறது போல இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா இதே போலதான் அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து 34 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு உண்டான கடன் இருக்கு, இது ரொம்ப பயம்புறுத்தும் வகையில இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை இந்த எக்கனாமிலாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவோட எக்கனாமி ஒரு பக்கம் கொலாப்ஸ் ஆகி சீனாவோட எக்கனாமி ஒரு பக்கம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த உலகமே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எல்லா நாடோட எக்கனாமியும் பயங்கரமா அடி வாங்கும், இதுக்கு எல்லா நாடுகளும் தயாராகணும் அப்படிங்கிறதோட அனலிஸ்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதனால பொதுமக்கள் நம்மளும் பாதிப்படைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்றுமதியாளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான அடி உழுவும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் இருக்கணும். இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை, இக்கட்டான காலகட்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது எப்படி அமெரிக்காவும் சீனாவும் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தாக்குதல் பண்றதுனால பல நாடுகளும் ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டிருக்கிறாங்க, அண்ணன் தண்ணி பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல சில நாடுகள்லாம் கொடுக்குறாங்க, யூகே தரப்புல சில நாடுகள்லாம் கொடுக்குறாங்க. அதுபோல பல செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். எங்க மரியாதையா வந்து ஒத்துக்குன்னு சொன்னோடனே யூகேலோட கம்பெனிலாம் ஐயா நாங்க வித்திருக்கிறோமையா ரஷ்யாக்குன்னு வந்து சரண்டர் ஆனாங்க இல்லையா. அதே போல தைவானும் தைவானோட உதிரி பாகங்கள், தைவான் கிட்ட இருந்து போகக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் அதிக அளவுல ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது தைவான் நேரடியா ரஷ்யாவுக்கு விற்கலனாலும் தைவான் கிட்ட இருந்து வாங்கி சீனா, துருக்கி இது போல சில நாடுகள் ரஷ்யாவுக்கு மறைமுகமா ஏற்றுமதி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இது போல குற்றச்சாட்டு வந்திருக்குது. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது போருக்கு உதவக்கூடிய சில மிஷினரிஸை வந்து தைவான்ல இருந்து யாரோ ஒரு 3வது நாடுல இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. எல்லாம் கட்டுப்படுத்தணும் இல்லையா, அப்பதான் ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது இந்த துருக்கி இருக்கிறாங்க இல்லையா, நேற்றுக்கு தானே சொல்லியிருந்தோம் இது போல துருக்கியோட பார்லிமெண்ட்ல இது போல ஸ்வீடனை நாட்டோட சேர்த்துறதுக்கான பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பு வந்து F-16 துருக்கி கொடுக்குற பில் வந்து பாஸ் ஆகுற மாதிரி தெரியுது. கூடிய சீக்கிரத்துல கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அந்த சேல் வந்து ஓகே அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு செக் என்னன்னா, இந்த அமெரிக்கா துருக்கிக்கும் கொடுக்குறாங்க, கிரீஸுக்கும் கொடுக்குறாங்க. இதுதான் துருக்கிக்கு வச்சுக்கிற செக்.
ஏன்பா துருக்கிக்கும் கிரீஸுக்கும் என்னன்னா இவங்க 2 பேர் எளியும் பூனையும் மாதிரி, நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான் அதே மாதிரி அங்க கிரீஸ் டர்க்கி. ஏன்னா அந்த 2 நாடுகளோட எல்லை தகராறு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது இந்த துருக்கியும் கிரீஸும் அண்டை நாடுகள், அவங்களோட எல்லையில பிரச்சனை இல்லை. ஆனா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த சைப்ரஸ்னு ஒரு தீவு இருக்கு. அந்த சைப்ரஸ் தீவுல 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரீஸோட ஆளுமை இருக்கிறது, இன்னொரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா துருக்கியோட ஆளுமை இருக்கிறது. சில நேரங்கள்ல கிரீஸ் வந்து அதை ஃபுல்லா எடுத்துக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் அங்க கிரீஸ் மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில பகுதியில வந்து பாத்தீங்கன்னா துருக்கியில சார்பா இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கிற மக்கள் வந்து ஃபுல்லா சைப்ரஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கலாமான்னு பாக்குறாங்க. இதனால அங்க வந்து டிஸ்பியூட்டட் பகுதி தான், அங்க சண்டை போயிட்டு இருக்குது. இதனால துருக்கிக்கு இது போல விமானங்கள் கொடுத்தோம்னா இப்ப எப்படி குர்திஸ்தான் மேல தாக்குதல் பண்றாங்க, அதே போல இந்த கிரீஸ் மேல எது தாக்குதல் பண்றாங்க. ஏன்னா 2 பேருமே நாட்டோல இருக்கிறாங்க. நாட்டோல இருக்கக்கூடிய 2 நாடுகள் சண்டை பிடிச்சிச்சுன்னா எப்படி அணிபுரிஞ்சு வந்து சண்டை பிடிச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனா அப்படிலாம் செஞ்சுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் சுமூகமா முடிப்பாங்க இல்லையா? அப்படித்தான் எங்க பேச்சுவார்த்தை முடிச்சு சீஸ்ஃபயர் தான் போட்டுக்கிறாங்க. அங்க சண்டையில தீர்ந்துச்சு, போர் நின்றுச்சுன்னு அர்த்தம் இல்லை. எப்படி சவுத் கொரியா நார்த் கொரியா அதே போல இந்த சைப்ரஸ்லயும் பார்டரை பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த பார்டர் தாண்டி நீயும் வராது நானும் வராதுன்னு. அது என்னைக்கு முட்டிக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல. அது போல ஒரு விஷயம் நடக்கணும்னா துருக்கி கிட்ட ஆயுதங்கள் கம்மியா இருக்கணும். அப்படி இல்ல துருக்கி ரொம்ப பவர் ஆயிட்டாங்கன்னா இந்த இடத்துல சைப்ரஸ் மீட் எடுத்துருவாங்க. சைப்ரஸ் முழுவதும் துருக்கிக்கு கீழே வர மாதிரி செஞ்சிருவாங்க. அது கிரீஸுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அதனால இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா எப்படி இருந்தாலும் துருக்கிக்கு வேணுங்கிற எஃபெக்ஷன் கிடைச்சிச்சு பாருங்களேன். எப்படியோ துருக்கி இப்ப வரைக்கும் ரஷ்யாவுக்கும் ஃபேவரா இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கும் ஃபேவரா இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் 2 சைடு குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஸ்வீடன் உள்ள வர்றது குத்துக்கிட்டாங்களே, வேற ஏதாவது நாடு வீட்டை போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இந்த ஹங்கேரி இவங்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல ஹங்கேரி எதுக்காவது வீட்டோ போட்டோம், உனக்கு எதுக்குப்பா வீட்டோ பவர், வேண்டாம் தூக்கிட்டு போ அப்படின்றது போல எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருவாங்களா இந்த வீட்டோ பவர் ஹங்கேரிக்கு அப்படின்னு கேள்வி வருது. இல்ல என்ன எதிர்ப்பு வந்தாலும் போட்டுதான் பாப்பேன்னு போட்டுருவாங்களா ஹங்கேரி அப்படிங்கிறது தெரியல. அதனால இப்போதைக்கு ஹங்கேரியோட முடிவு வீட்டோ ரொம்ப முக்கியம் ரஷ்யாவுக்கு. ஏன்னா ஹங்கேரி மட்டும் திரும்ப வீட்டோ போட்டான்னு வச்சுக்கோங்க யூரோப்பியன் யூனியன்ல, அவ்வளவுதான், உக்ரைனை மறந்துட வேண்டியதான். அதனால இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.